வணக்கம் மக்களே, உங்களுடைய உடல்ல ரத்தம் உங்களுக்கு கம்மியாக இருக்கா அப்படின்னா நீங்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கணும், ரத்தத்தை அதிகப்படுத்தணும். ஸோ அந்த வகையில் ரத்தத்தையும் ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க உதவக்கூடிய 10 உணவுகளை நீங்க தவிர்க்காம சாப்பிடுங்க. அந்த 10 உணவுகள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். உடல்ல ரத்த ஓட்டம் அப்படின்றது நமக்கு முதன்மையானது மக்களே. ஏன் அப்படின்னா இந்த ரத்த ஓட்டம் தான் நமக்கு உடல் உறுப்புகளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை இந்த ரத்தம் தான் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் மூலமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்குது. உடல்ல ரத்த ஓட்டம் நம்மளுக்கு தடையில்லாமல் இருந்தால் தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். கை விரல்கள் எப்போதும் நீங்க நடுக்கத்தை கண்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல்ல சில இடங்கள்ல கூச்ச உணர்வை நீங்க எதிர்கொண்டீங்க அப்படின்னா அது ரத்த ஓட்டம் தடைபெறுவதால உண்டாகக்கூடிய உணர்வு தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சில இயக்கங்களுக்கு அப்புறம் இந்த ரத்த ஓட்டம் நமக்கு இயல்பு நிலைக்கு திரும்பினா கூட இந்த ரத்த ஓட்டம் தடையிடாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத நீங்க நினைக்கணும். ஸோ அதனால இது பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு வழிவகுக்கலாம் இந்த ரத்த ஓட்டம் தடைபட்டு போறது அப்படின்றது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய உணவுகள்லாம் என்னென்னது தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க சாப்பிடுங்க. ஸோ அந்த உணவுகளை பத்தி விரிவாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் ரத்தம் அதிகரிக்க ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்க நீங்க பிளாக்பெரிஸை எடுத்துக்கலாம். தினமும் ஒரு கப் பிளாக்பெரி சாப்பிட்றத நீங்க வழக்கமாக வச்சுக்கோங்க. இந்த பிளாக்பெரி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கான சிறந்த வழிகளில் சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்கு. ஸோ அந்த வகையில் பிளாக்பெரி நீங்க எடுத்துக்கோங்க. இந்த பிளாக்பெரி பல்வேறு ஊட்டச்சத்துக்களுடைய வளமான ஆதாரமாக இருக்கு. இது புதிய ரத்த அணுக்கள் உருவாகிறத தூண்டுது இந்த பிளாக்பெரி. ஸோ இது ரத்தத்தை உங்களுக்கு சுத்திகரித்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஸோ அந்த வகையில் ரத்தத்தை சுத்திகரித்து ரத்தத்தை அதிகப்படுத்தி ரத்த ஓட்டத்தை தடையில்லாமல் கொண்டு சேர்க்கறதுக்கு நீங்க பிளாக்பெரிஸ் எடுத்துக்கலாம். கொட்டை வகைகளை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கும், ரத்தம் உங்களுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகள் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்யக்கூடியது அப்படின்னாலும் நீங்க தினமும் ஒரு கைப்பிடி பாதாம் மற்றும் அக்ரூட் பருப்புகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை உங்களுக்கு அது மேம்படுத்தும். அதே போல உடல்ல ரத்த ஓட்டத்தையும் உங்களுக்கு அதனால அதிகரிக்க செய்ய முடியும். ஸோ இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. இது ரெண்டுமே ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய வளமான ஆதாரங்கள். இது ரத்த நாளங்களை விரிவாக்கும். இந்த ரத்த நாளங்களை விரிவாக்குவதன் மூலமாக ரத்த விநியோகத்தை உங்களுக்கு மேம்படுத்துது. ஸோ இதன் மூலமாக ரத்த விநியோகத்தை மேம்படுத்தி ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த பாதாம் அக்ரூட் பருப்புகள் போன்ற கொட்டை வகைகளை எடுத்துக்கலாம். பூண்டை நீங்க உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம் மக்கள். இதன் மூலமாக ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடையில்லாமல் இருக்கும். தினசரி உங்களுடைய உணவுல நீங்க பச்சையாக அரைத்த பூண்டை சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா பூண்டுடைய பல்ல அப்படியே நீங்க பச்சையாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த பூண்டுல இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆக்சிஜனேட்டர் பண்பு ரத்தத்தை உங்களுக்கு சுத்தப்படுத்துது. மேலும் ரத்த சுழற்சியை உங்களுக்கு மேம்படுத்துது. உடல்ல வீக்கத்தை குறைக்க உதவக்கூடிய மேலும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் பூண்டு கொண்டு இருக்கிறதால ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்தை அதிகரித்து ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்க பூண்டு நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். இஞ்சியை ரத்தத்தை அதிகரிக்க ரத்தம் ஓட்டத்தை தடையில்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க எடுத்துக்கலாம் மக்களே. உணவுகள்ல மசாலா சேர்க்க வேண்டும் அப்படின்னா இஞ்சி முதன்மையானது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஞ்சி தான். மசாலா சேர்க்கணும் அப்படின்னா இதுல சுவை சேர்க்க மட்டும் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. இஞ்சி உடல் ஆரோக்கியத்திற்கும் உதவும். இஞ்சி என்ன பண்ணும் அப்படின்னா செரிமானம் மற்றும் குமட்டலுக்கு சிகிச்சை அளிக்க உதவிகரமாக இருக்கு. இந்த இஞ்சி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கான சிறந்த வழியாக இருக்கு. இஞ்சியினுடைய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் ரத்தத்தை சுத்திகரித்து உடலை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்க செய்யுது. ஸோ அந்த வகையில் இஞ்சியை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுடைய ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கும், ரத்தத்தை சுத்திகரிக்க செய்யும். சிட்ரஸ் பழங்களை நீங்க ரத்தம் சுத்திகரிக்க ரத்தம் உங்களுக்கு அதிகமாக ஊறணும் அப்படின்னா கூட ரத்த ஓட்டம் உங்களுக்கு தடையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா கூட நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். ஆரஞ்சு மற்றும் திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள்ல நீங்க இதுல எதுவுமே நீங்க தவிர்க்காம எடுத்துக்கணும். எல்லா சிட்ரஸ் பழங்களுமே நீங்க எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா சிட்ரஸ் பழங்கள்ல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்து காணப்படக்கூடியதாக அந்த சிட்ரஸ் பழங்கள்லாம் இருக்கு. இது உங்களுடைய உடல்ல அலர்ச்சியை குறைக்க உதவக்கூடிய வலுவான அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கூட கொண்டு இருக்கு. இந்த கலவை இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களுடைய கலவை ரத்தத்தை உங்களுக்கு சுத்திகரிக்க உதவும். மேலும் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். தடையில்லாமல் ரத்த ஓட்டம் இருக்கிறதுக்கு நீங்க சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். ஓட்ஸ் வகைகளை நீங்க பாத்தீங்கன்னா ரத்தம் அதிகரிக்க ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் மக்களே. தினமும் நீங்க ஒரு கப் ஓட்ஸை நீங்க எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் உங்களுடைய உடல் முழுவதுமாகவே ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல அற்புதமான மாற்றங்களை செய்யறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஓட்ஸ் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. இது உங்களுடைய ரத்த நாளங்களை விரிவடைய செய்யும். ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு உங்களுடைய உடலை ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். ரத்த நாளங்களை விரிவடைய
விடிய செய்கிறதால போதுமான ரத்தம் உங்களுடைய உடலில் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும், ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் இருக்கும். அந்த வகையில் நீங்கள் ஓட்ஸை வந்து தினமும் ஒரு கப் எடுத்துக்கலாம். டார்க் சாக்லேட்டை நீங்கள் ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் அதிகரிக்கிறதுக்கு, ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் சின்ன சின்ன துண்டா டார்க் சாக்லேட் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோகோவுடைய வளமான ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த வளமான ஆதாரம் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் அதிக ஆக்சிஜனேற்ற திறனை கொண்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இந்த தினமும் சின்ன சின்ன துண்டா டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய திறனையும் கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மக்களே. ஸோ அந்த வகையில் ரத்த ஓட்டம் அதிகரிக்க, ரத்தம் உங்களுடைய உடலில் அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் டார்க் சாக்லேட்டை எடுத்துக்கலாம். அவகேடோ பழத்தை நீங்கள் ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் இருக்க, ரத்தம் அதிகரிக்க எடுத்துக்கலாம் மக்களே. அவகேடோ பழம் அதிக சக்தி மிக்க ஒரு பழம் மக்களே. இந்த அவகேடோ பழத்தை நீங்கள் சாலட்டாகவும் சேர்க்கலாம். இந்த அவகேடோ பழத்தை நீங்கள் பாலோட கூட சேர்த்து குடிக்கலாம். அவகேடோவில் எல்-கார்னிட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ அமிலத்துடைய வளமான ஆதாரமாக அவகேடோ பழம் இருக்குதுங்க மக்களே. இது உங்களுடைய மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுது, அதிகரிக்க செய்து உங்களுடைய உடலில் கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இழப்பை ஊக்குவிக்குது. ஸோ சீக்கிரமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்புகள் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிடும். மேலும் இது ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. அவகேடோவுடைய சிறப்பே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மூளையில் அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை அளிக்கக்கூடியது தான் அவகேடோ பழம். ஸோ மூளையில் ரத்த ஓட்டத்தை அதிகப்படியாக நீங்கள் அளிக்கணும், தடை இல்லாமல் ரத்தத்தை வந்து ஓட வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவகேடோ பழம் எடுத்துக்கோங்க. மூளையில் அதிகப்படியான ரத்த ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதால சிந்திக்கக்கூடிய செயல்திறன் அதிகப்படியாக, உங்களுக்கு மெமரி பவர் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் சிந்தித்து செயல்படுவீங்க, மூளையினுடைய ஆரோக்கியம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் மூளையில் அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை அளிக்கிறதுக்கு பொதுவாகவே நீங்கள் அவகேடோ பழத்தை எடுத்துக்கலாம். தர்பூசணி பழங்களை ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு, ரத்தத்தை அதிகரிக்க நீங்கள் எடுத்துக்கலாம் மக்களே. கோடை காலத்தில் தாகம் தணிக்கக்கூடிய பழத்தில் முதன்மையானது தர்பூசணி பழம் அப்படின்னு சொல்லலாம். தர்பூசணி பழத்தில் 90% நீர் சத்துன்னு இருந்திருக்கு. கோடை காலத்தில் தினசரி ஒரு கப் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. ஸோ அது ரத்தம் இந்த சார்ந்த பகுதிக்கு வருவோம். இப்போ தர்பூசணியில் இருக்கக்கூடிய லைகோபின் அதனுடைய ஆக்சிஜனேற்ற பண்புகள் காரணமாக நமக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுதுங்க மக்களே. ஸோ அந்த வகையில் ரத்த ஓட்டம் தடையில்லாமல் அதிகரிக்கிறதுக்கு, ரத்த ஓட்டமாக உங்களுக்கு சரியான முறையில் இருக்கிறதுக்கு நீங்கள் தர்பூசணி பழங்களை எடுத்துக்கலாம். சால்மன் மீனை நீங்கள் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் எடுத்துக்கலாம் மக்களே. சால்மன் மீன் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுடைய வளமான மூலம் அப்படின்னு சொல்லலாம். இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. உங்களுடைய இதயத்துடைய ஆக்சிஜனேற்ற திறனை இந்த சால்மன் மீன் அதிகரிக்கும் மக்களே. மேலும் இதய ஆரோக்கியத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு மேம்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஆகையால் அந்த வகையில் ரத்தம் உங்களுடைய உடலை அதிகரிக்க, ரத்த ஓட்டம் தடை இல்லாமல் இருக்க நீங்கள் சால்மன் மீனையும் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தம் உங்களுடைய உடலில் அதிகமாக இருக்கும். ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதால ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அது ஆரம்பிக்கிறதால ஹீமோகுளோபினோட எண்ணிக்கை உங்களுக்கு கிடைக்கிறதால, ஹீமோகுளோபின் ஒன்றும் கிடையாது, ஹீமோகுளோபின் சொல்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த புரதம், அது உங்களுக்கு சரியான நாளில் இருந்தாதான், அது உங்களுக்கு சரியாக இருந்தால் தான் அனிமியான்னு சொல்லப்படக்கூடிய ரத்த சோகை போன்ற நோய்கள்லாம் வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கணும், ரத்தத்தை அதிகரிக்கணும், ரத்த ஓட்டம் தலையில்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ரெட் பிளட் செல் சொல்லக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா கூட இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் அதிகரிச்சிக்கலாம். ரத்தம் சார்ந்த பல விதமான அனிமியா போன்ற ரத்த சோகை போன்ற நோய்கள் எல்லாம் உங்களுக்கு குணப்படுத்த, வராமல் தடுக்க, ரத்த ஓட்டம் தடையில்லாமல் நீங்கள் வச்சுக்க இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.